அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட நம்ம தெரிந்துக்கிற பாடம் என்னன்னா, யார் பெரியவர்? ஆண்டவர் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு வரும்போது பின்னாடி அவங்க சீடர்கள் பேசிட்டு அவங்களுக்குள்ள சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுனா அதான் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சம்பாஷணைன்னு சொல்லுவாங்க. யார் பெரியவர் நம்மள? அடுத்தது ஆண்டவருக்கு அடுத்தது யார் நம்ம பெரியவர்? அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க. இது லூக்கா 22வது அதிகாரம் 24லேருந்து 30வது வசனம் வரைக்கும். யார் பெரியவர்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது. அவங்க இது பேசின பின்ன ஆண்டவர் முன்னாடி உங்களுக்குள்ள என்ன சம்பாஷணை நடக்குது? என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள யார் பெரியவர்னு பேசின்னு இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் உள்ளவங்க தான் அரசுரிமைக்காகவும் ஆட்சிக்காகவும் தங்களை பெரியவராக்கி கொண்டு அடுத்தவங்களை ஆளுகை செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த அதிகாரம், அந்த ஒரு ஆணவம், அந்த பெருமை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. யார் பெரியவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சிறியவராக இருக்கணும். யார் ஆட்சி உரிமை வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தொண்டு செய்கிறவனாக இருக்கணும். இப்படி யார் இருக்கிறீங்களோ இவங்களுக்கு தான் பெரியவர். இப்போ ஒரு கல்யாணத்துக்கோ விருந்துக்கோ ஏதாவது போகிறீங்க, அங்கே பந்தியில் அமர்ந்திருக்கிறவன் பெரியவனா இல்லை பந்தி பரிமாறுறவன் பெரியவனா? பந்தியில் அமர்ந்திருக்கிறவன் தானே பெரியவன். அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட வரும்போது பணிவிடைக்காரனாக தானே வந்திருக்கிறேன். நானே பணிவிடைக்காரனாக வரும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? பெருமை பாராட்ட முடியும்? பெரியவர் நான் தான் பெரியவர், நீ தான் பெரியவர், எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? தாழ்மையாக இருங்க. சரி, பெரியவனாக இருக்கிறவன் சிறியவனாக இருக்கட்டும். அதாவது பணிவிடைக்காரனாக இருங்க. என் தந்தை எனக்கு ஆட்சி கொடுத்தது போல் நானும் உங்களுக்கு ஆட்சி உரிமை கொடுப்பேன். அதுவரை நீங்கள் விண்ணகத்தில் அந்த 12 கோத்திரத்துக்கும் நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லுவீங்க. அதாவது யாக்கோபுடைய 12 பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த 12 பசங்க இல்லை, அந்த 12 கோத்திரத்துக்கும் நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்குள்ள இந்த உலகத்தில் உள்ளவங்க மாதிரி நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவங்க 12 பேர் தான் அப்போஸ்தலர் மெயினாக. ஆனால் அதில் யூதாஸ் தப்பு பண்ணிவிட்டு மிஸ் ஆகிடுறாரு. அதுக்கு பதில் மத்தியாஸ் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போஸ்தலரில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இருக்கும்போதே யோவான் ஒருத்தர் சொல்லுவார், ஆண்டவரே, அங்கே உமது நாமத்தை கொண்டு ஒருவர் பேய்களை ஓட்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் சொல்லுவார், நீ ஏன் அது கவலைப்படுற? என்னுடைய நாமத்தை கொண்டு அவன் பேய் ஓட்டினா அவன் நம்மளுக்கு விரோதமாக இருக்க மாட்டான், நம்மளை சார்ந்தவனாக தான் இருப்பான். நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்கள், இவங்க 11 பேர் இவங்க பெரிய ஆள், தன்னை பெரிய இது நினச்சின்னு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆண்டவரை தூரமாக பார்த்தவன் ஆண்டவர் நாமத்தில் பேய் ஓட்டுறான்னா அப்போ அவன் எவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு தான் பேய் பயப்படும். பரிசுத்தம் இல்லாதவனுக்கெல்லாம் பேய் பயப்படாது. அப்போ அது பார்த்தீங்களா, அது எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பாருன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர்களில் ஸ்தேவானுக்காக வானம் திறந்துச்சு. அந்த 11 அப்போஸ்தலர், அது நீங்கள் ஸ்தேவானுக்கு அப்புறம் யாக்கோபு இறந்தார். ஆனால் யாக்கோபுக்காக வானம் எதுவும் திறக்கலை. யாக்கோபு தான் 18 சீடர்களில் ஃபஸ்ட்டு சிறை செய்யப்பட்டவர். ஏரோதால் சிறை செய்யப்பட்டவர். யாக்கோபு தான் யோவானுடைய சகோதரன், அண்ணன். ஆனால் அவருக்காக எந்த வானமும் திறக்கப்படலைங்க. ஆனால் ஸ்தேவானுக்காக வானம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த 12 அப்போஸ்தலர்களும் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் சொல்லும்போது
12 பேருக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் வானம் தொறக்கலை, எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. ஆனால் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக மரித்த ஸ்தேவானுக்கு வானம் திறந்தது. ஆண்டவரை நம்பி ஒருத்தர் பேய் ஓட்டினாரு. அவர் சொல்லி பேய்கள் ஓடிச்சு. அப்போ அந்த 11 பேரும் பெரியவர். அதுக்கப்புறம் பவுல் வந்தார். பவுலை பார்த்தாலும் எனக்கு இயேசுவும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யாரு சொல்லி அந்த மந்திரவாதிகளை வந்து கல்லால் அடித்து அவங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் நான் உங்களை பேயை ஓட்டுறேன்னும் போது எனக்கு இயேசுவும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்கள கல்லை எடுத்து அடித்து அவங்கள துரத்திச்சு. அப்போ பாருங்கள், நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து இப்போ 20 வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம், 30 வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம், 50 வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை பெருமையை பாராட்டக்கூடாதுங்க. அதுக்கு ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆண்டவர் ஸ்தேவானுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் எந்த அப்போஸ்தலருக்கு கிடச்சிச்சா? இல்லைல்ல. அதே மாதிரி தாங்க, நீங்கள் பெரிய போதகரோ சின்ன போதகரோ அப்படின்னு உங்களை பெரிய பாராட்டுக்கு உரியவர்கள்லாம் வச்சுக்க வேண்டாங்க. அங்கே எங்கேயாவது ஒரு மூலையில் ஒருத்தர் ஏழ்மை நிலையில் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஊழியக்காரங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இதை நம்ம பெரிய பேர் வாங்கிட்டோம், நம்ம வந்து மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏதோ பெரிய போதகர் என்று நீங்கள் வந்து இது பண்ணாதுங்க. யார் தன்னை தாழ்த்திக்கிறாங்களோ, தாழ்மையாக இருக்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் பெரிய போதகர் அப்படின்னா இந்த உலகத்திலே உங்களுக்கு அந்த இது முடிஞ்சு போச்சுங்க. மேலே கிடையாது அந்த பெருமை. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஒருத்தன் தான தர்மம் பண்ணுறான்னா அவன் வலது கை செய்கிறது இடது கை தெரியாமல் செய்யணும் அப்படின்னு. ஆனால் அப்படி தெரிஞ்சு செய்கிறவனுக்கு அவனுக்கு இங்கேயே இம்மையிலே வந்து அந்த இது பேர் கிடச்சிருது, மறுமையில் கிடைக்காது. ஏன்னா இங்கேயே அந்த பெயர் கிடச்சிதுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் பெரிய போதகர் அப்படிலாம் சொல்லி உங்களை பெருமை பாராட்டி நான் தான் நல்ல ஊழியக்காரன், அப்படி நான் தான் நல்ல விசுவாசி அப்படின்னு நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பெருமை பாராட்டினா நம்மளுக்கு இங்கே பூமியிலே அந்த மரியாதை கிடைச்சிருது, மறுமையில் கிடைக்காது. ஆனால் தன்னையே தாழ்த்தி கொண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 2 ட்ரெஸ்ஸு போச்சு, ஒன்று 2 ட்ரெஸ்ஸையே துவச்சி போட்டு கிழிஞ்சிருந்தால் கூட தச்சு போடுவாராம். அந்த அளவுக்குலாம் ஊழியக்காரங்க இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஊழியக்காரர் தான் ஆண்டவர் விரும்புவாரே தவிர தன்னை பெருமை பாராட்டிக்கிறவனை ஆண்டவர் விரும்ப மாட்டாருங்க. அதனால் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் செய்யாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் பணிவிடை பெறுபவன் நான், ஆனால் நான் பணிவிடை புரிய வந்தேன், நானே பணிவிடை புரியலைன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சீடர்கள் காலை கழுவுறாரு. அதே மாதிரி நீங்களும் வந்து என்னதான் பேர் எடுத்தாலும் உங்களை தாழ்த்திக்கங்க, உங்களை பெரிய இதுவாக நினச்சிக்காதீங்க, தாழ்மையாக இருங்க. தன்னை தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவரே சொல்கிறாரு. நன்றி. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.